பொதுவா இறைவன் எங்க இருக்காங்க? இறையாற்றல் எப்படி இருக்குது? அப்படின்னு பார்த்தோன்னா, இறையாற்றல் நம்ம கோயில்ல போய் நம்ம வந்து வழிபடுறோம். பெருக்கு தியானம் அப்படிங்கிற ஒரு வித்தியாசமான தியானத்தை கடவுள் வந்து வெளிய இல்ல. நமக்குள்ளே தான் இருக்காங்க அப்படிங்கிறது அவங்களால வந்து உணர முடியும். ஒன்றாயும், உடனாயும், வேறாயும் இருப்பவன் இறைவன். அபரிவிதமான ஆற்றல் நமக்குள்ள பெருக ஆரம்பிக்கும். அதுக்காக தான் இந்த பயிற்சி வந்து செய்யப்போறோம். வணக்கம் நண்பர்களே. இறை ஆற்றல் பெருக்கு தியானம் அப்படிங்கிற ஒரு வித்தியாசமான தியானத்தை கோவை நீரோதெரப்பி சிகிச்சையாளர் திரு ஜானி கண்ணன் அவர்கள் இப்போ உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறாரு. இந்த வீடியோவை நீங்கள் பொறுமையாக பார்த்துட்டு எப்பப்பெல்லாம் உங்களுக்கு இந்த தியானம் வேணுமோ நீங்கள் திரும்ப திரும்ப செய்யலாம். இறை ஆற்றல் பெருக்கு தியானம் அப்படிங்கிற தியானத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக ஹீலர் ஜானி கண்ணன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர். வணக்கம். வாழ்க வளமுடன். என் பேர் ஜானிக்கண்ணன். கோயம்புத்தூர் பகுதியில டாக்டர் லஜபதிராய் மெஹ்ராவின் நியூரோதெரப்பி மற்றும் அக்குபஞ்சர் சிகிச்சைகள் மக்களுக்காக வழங்கிட்டுருக்கோம். வாரம் ஒரு தியான பயிற்சி நம்ம பார்த்துட்ருக்குறோம். இன்றைக்கி ஒரு அருமையான ஒரு தியான பயிற்சியை நம்ம வந்து பார்க்க போகிறோம். அது வந்து இறையாற்றல் பெருக்க தியானம். நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இறையாற்றலை நம்ம அதிகப்படுத்தக்கூடிய ஒரு தியானம் பயிற்சி தான் நம்ம இப்போ வந்து பார்க்க போகிறோம். பொதுவா இறைவன் எங்கே இருக்காங்க? இறையாற்றல் எப்படி இருக்குது? அப்படின்னு பார்த்தோன்னா, இறையாற்றல் நம்ம கோயில்ல போய் நம்ம வந்து வழிபடுறோம். பலவிதமான கோயில்களுக்கு போயிட்டு நம்ம வழிபாடு பார்க்குறோம். நமக்கும் வெளிய இறைவனை நம்ம வந்து சிலை வடிவில நம்ம வந்து பார்த்து அதை வணங்கி நம்ம பண்ணுறோம். அது மூலமா நமக்கு ஒரு ஆற்றல் அப்படிங்கிறது கிடைக்குது. இது எல்லாருமே நம்ம ஒத்துக்குவோம். எப்போ மனசுக்கு அமைதி இல்ல, துக்கமா இருக்கு, சலனமா இருக்குது அப்படின்னாவே உடனே நம்ம சரி வாங்க ஒரு கோயிலுக்கு போயிட்டு வரலாம். கோயிலுக்கு போனா எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு எல்லாருமே நமக்கு ஒரு சமாதானம் சொல்லுவாங்க. இல்ல நமக்கே தோணும். என்னடா நமக்கு மன அழுத்தமா இருக்கு, மனம் பாரமா இருக்கு, கொஞ்சம் கஷ்டமா இருக்குது அப்படின்னா, நம்ம என்ன பண்ணுவோம், உடனே கோயிலுக்கு போலாம் அப்படிங்கிறது நமக்கே வந்து தோணும். நம்ம கோயிலுக்கு போவோம். அங்க கொஞ்ச நேரம் இருந்து நம்ம உட்காந்துட்டு, கடவுள பிரார்த்தனை பண்ணிட்டு, நம்ம வரும்போது மனசு நமக்கே வந்து ஒரு லேசான மாரி இருக்கும். அதேபோல சிலருக்கு வந்து கடவுள் வந்து வெளிய இல்ல, நமக்குள்ளே தான் இருக்காங்க அப்படிங்கிறது அவங்களால வந்து உணர முடியும். ஏன்பா கடவுள தேடிட்டு அங்க இங்கேயும் வெளிய போற? உனக்குள்ளேயே கடவுள் இருக்காங்க. நீ கொஞ்சம் உட்காந்து ஒரு மெடிடேஷன் பண்ணி, தியானம் பண்ணி, ஒரு முத்திரை வச்சு, உனக்குள்ளேயே ட்ராவல் பண்ணி பாருங்க. கட, உள். அதுவும் உனக்குள்ள கடந்து உள்ள போய் பாருங்க. அதுக்குள்ளேயே வந்து இறைவன் இருக்காங்க அப்படிங்கிறாங்க. அப்ப இதில எது உண்ம? கடவுள் வெளிய இருக்காங்களா? இல்ல உள்ள இருக்குதா? அந்த இறை ஆற்றல் வெளிய இருக்குதா? உள்ள இருக்குதா? அப்படின்னா, அதையும் தாண்டி கூட இருக்கக்கூடியது தான் இறை ஆற்றல் அப்படிங்கிறது. அதத்தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றாயும், உடனாயும், வேறாயும் இருப்பவன் இறைவன். அப்படின்னா என்ன அப்படின்னா, நமக்குள்ளேயே அந்த இறை ஆற்றல் அப்படிங்கிறது இருக்குது. நம்மோட கலந்து இருக்குது. அதுபோல வேறாய்னா நமக்கு இந்த உயிர கடந்து, இந்த உடல கடந்து வெளிய நிக்கமற நிறைஞ்சிருக்கக்கூடியது ஆற்றலாகவும் இருக்குது. அப்ப இது வேறாய் இருக்குது அப்படிங்கிறது. இப்ப வேற நம்ம என்னெல்லாம் பார்க்க முடியும்? சக மனிதர்கள், இந்த அறைய பார்க்கலாம், இந்த ஊர பார்க்கலாம். நம்ம மனசு எந்த அளவுக்கு விரிவடையுதோ, அந்த அளவுக்கு நம்ம இந்த பிரபஞ்சம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அந்த அளவுக்கு மனசு அதிகபட்சமா எந்த எல்லை போகுதோ, அது வரைக்கும் நம்ம மனசால விரிவடைஞ்சு, இந்த பிரபஞ்சம் முழுவதும் இறை ஆற்றல் நிரம்பி இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். அது மட்டும் தான் இறை ஆற்றலா? அப்படிலாம் அப்படி இல்ல அப்படிங்கிறாங்க. அதையும் கடந்து வேறாய் இருப்பவன் இறைவன். அப்படின்னா, நம்மோட எல்லைகள், நம்ம உடம்போட எல்லை இதுவரைக்கும் தான் இருக்குது. நம்ம பிராணனோட எல்லை இன்னும் கொஞ்சம் கடந்திருக்கு. நம்ம மனசோட எல்லை இன்னும் எந்த அளவுக்கு அதிகபட்சமா இந்த பிரபஞ்சம்னு நம்ம என்ன நினைக்கிறோமோ, அது வரைக்கும் ஆ கடந்து போய் நம்மளால பார்க்க முடியுது. அப்ப அதுவரைக்கும் தான் இறைவன் சக்தி இருக்குதா? இல்ல. நமக்கு அவ்வளோதான் ட்ராவல் பண்ணி நம்ம மனசால போக முடியுது. அதையும் கடந்து இருக்கக்கூடியது இறையாற்றல் அப்படின்னு சொல்றோம். அப்படிங்கும்போது, இது 3யுமே பேஸ் பண்ணி தான் இந்த தியான பயிற்சிய நம்ம வந்து செய்ய போறோம். இது செய்யும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இறை ஆற்றல் அப்படிங்கிறது நமக்கு அபரிமிதமா நம்மளால வந்து ரிசீவ் பண்ண முடியும். ஏன்னா சில பேர் வெளிய மட்டும் பார்க்குறாங்க. அப்போ அதுக்குண்டான சக்திகள் நமக்கு பெற முடியுது. சில பேர் உள்ள மட்டும் பார்க்குறாங்க. அதனால
அது குறிப்பிட்ட அளவுக்கு நமக்கு சக்திகள் பெற முடியுது. 2 ஒண்ணு தான். 2மே சமம் தான். ஒண்ணு உயர்வு, தாழ்வு அப்படிங்கிறது கிடையாது. அப்ப நம்ம என்ன பண்ணோம்னா, 3வது விஷயம் கூட நம்ம வந்து நெனச்சு பார்த்து, அதிலிருந்து கூட நம்ம வந்து ஆற்றல் பெறோம். இறைத்தன்மை எங்கெல்லாம் நிறைஞ்சிருக்குதோ, எல்லாத்தையுமே நம்ம நெனச்சு பார்க்கும்போது, அபரிவிதமான ஆற்றல் நமக்குள்ள பெருக ஆரம்பிக்கும். அதுக்காக தான் இந்த பயிற்சி வந்து செய்யப்போறோம். சரி நமக்குள்ள அப்படின்னா கூட நமக்கு ஓரளவுக்கு அ நெனைக்க முடியுது. நம்ம உடம்பு நெனைக்க முடியுது. உடம்பு நெனச்சா இதான் நானு அப்படின்னு நெனச்சு நம்ம வந்து ஒரு மெடிடேஷன் வந்து பண்ண முடியும். அதுக்குள்ள கடந்து கொஞ்சம் ஆழமா போயிட்டு, நம்ம கவனிச்சு பார்க்க முடியும். வெளியன்னா கூட கொஞ்சம் சிரமமா இருந்தாலும், நம்ம வெளிய இருக்கக்கூடிய விஷயங்கள நம்ம மனசு மூலமா நம்ம பார்த்து, அத கவனிச்சு ஒரு மெடிடேஷன் நம்ம ஓரளவுக்கு நம்ம வந்து செய்ய முடியும். மனசே போகாத இடத்துக்கு போய் பார்க்கணும். ஏன்னா இறை ஆற்றல்ங்கிறது நம்ம மனசோட எல்லைக்கு உட்பட்ட விஷயம் கிடையாது. அதையும் கடந்த விஷயம் அப்படிங்கும்போது, அங்க எப்படி போறது? அங்க எப்படி ட்ராவல் பண்றது? அப்படின்னா, நம்மால அந்த இடத்துக்கு ட்ராவல் பண்ண முடியாது. ஆனா இறைவன் நினைச்சனா, நமக்கு காட்டிக் கொடுக்க முடியும். நமக்குள்ளே இறைவன் இருக்கானா, நம்மளால பார்க்க முடியுதா? இல்ல. ஆனா, இறைவா! நான் உன்னை பார்க்கணும், நான் வந்து உணரணும் அப்படின்னு நெனச்சு, நம்ம ஒரு தியான பயிற்சி செய்யும்போது, நமக்கு அந்த இறையாற்றல் அப்படிங்கிறது நம்ம வந்து உணர்றக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அதேமாரி நமக்குள்ளேயும் உணர முடியும், வெளியும் உணர முடியும். அப்பாலுக்கு அப்பாலாக இருக்கக்கூடிய அந்த இறைவனையும் நம்ம வந்து உணர முடியும். எப்படி உணர முடியும்னா, "தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும்" அப்படிங்கிற மாரி நம்ம அத கேட்கணும். இது வந்து எனக்கு வந்து நான் வந்து உன்னுடைய இறை ஆற்றல உணரணும், என்னுடைய நோய் நொடிகள் எல்லாம் சரியாகணும், என் வாழ்க்கை வந்து மேன்மைப்படணும் அப்படின்னு கேட்டு, உன்னை அறியணும், உன் ஆற்றல் வந்து எனக்கு மீதியாகணும் அப்படின்னு நெனச்சு, நீங்க கேட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பா அவங்க தன்னுடைய ஆற்றலை காமித்துக் கொடுப்பதற்கு தயாராக இருக்காங்க. சரிங்களா? இத பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து செய்யப்போறோம். இது வந்து ஒரு அட்வான்ஸ் தியானம். நான் ஒவ்வொரு பயிற்சியும் இது ஒரு பேசிக் தியானமா, இல்ல அட்வான்ஸ் தியானமா அப்படிங்கிறது முன்கூட்டியே சொல்லிர்றோம். எதுக்காகன்னா, பேசிக் கிளாஸ்னா கொஞ்சம் ஈஸியா உங்களால நெனச்சு பார்த்து செய்ய முடியும். அட்வான்ஸ் தியானம் அப்படிங்கிறது அதுவும் செய்ய முடியும். என்னன்னா, இன்னும் கொஞ்சம் நீங்க கவனம் எடுத்து வரணும். கொஞ்சம் விழிப்புணர்வு நிலை அதிகமா எடுத்து வரணும். கொஞ்சம் பொறுமையா அத கவனிச்சு பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் முன்கூட்டியே அட்வான்ஸ் தியானம் அப்படிங்கிறது சொல்றோம். அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஆழமா நீங்க கவனிச்சு பார்க்கணும். உங்களது வேண்டுதல் இருக்கணும். எனக்கு இது தேவைங்கிறது இருக்கணும். எனக்கு வந்து இத நான் உணரணும் அப்படிங்கிறத ஒரு ஆசை இருக்கணும். இருக்கும்போது உங்களுக்கு கண்டிப்பா அது வந்து கிடைக்கும். அதுக்காக தான் முன்கூட்டியே இது ஒரு அட்வான்ஸ் தியானம் அப்படின்னு சொல்றோம். அப்ப இது 3 ஸ்டெப்பா நம்ம வந்து செய்யப்போறோம். கண்ண மூடி முதல்ல உடம்புல இருக்கக்கூடிய ஒரு பாகம் நெனச்சு, நம்ம வந்து உள்ள வரைக்கும் நம்ம போயி பார்க்க போறோம். கடைசியா வந்து இறை ஆற்றல் நான் உணரணும் அப்படின்னு நீங்க வேண்டுகோள் மட்டும் விடுத்தா போதும். அது உங்களுக்கு உணர்றக்கு ஒரு வாய்ப்பா இருக்கு. சில பேருக்கு முதல் நாளே வந்து நீங்க உணர முடியும். அல்லது தொடர்ந்து இந்த பயிற்சிகள் செய்ய உங்களுக்கு அந்த நம்முடைய ஆற்றல வந்து இறை ஆற்றல நம்ம உணர்றக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அது உங்களோட உடம்புல, மனசுல எல்லாமே வித்தியாசம் நடக்கும்போது, நீங்க ஆமா இருக்குது அப்படிங்கிறத உணர முடியும். அதேமாரி உடம்ப கடந்து நம்ம வெளிய இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருட்கள், இந்த உலகங்கள், பிரபஞ்சம் இது எல்லாமே நம்ம ஒண்ணா சொல்லிட்டே வருவேன். மனச வெளிய கொண்டு போயி ஒவ்வொரு விஷயமா நீங்க வந்து கவனிச்சு பார்க்கணும். 3வது ஸ்டெப் அப்படிங்கிறது, அந்த மனசையும் தாண்டி இருக்கக்கூடிய, அந்த வேறா இருக்கக்கூடிய விஷயத்தை, இறையாற்றல நம்ம நெனச்சு பார்க்கணும். அப்படிங்கும்போது நம்ம நெனச்சு பார்க்க முடியாது. அந்த இடத்துல கண்டிப்பா நம்ம வேண்டுகோள் தான் நம்ம வைக்கணும். இல்லையா? இந்த என்னோட மனசுக்கும் கடந்த மனசுங்கிற எல்லைக்கு கடந்திரக்கூடிய உன்னை நான் அறியணும் அப்படிங்கிறத வேண்டுகோளா விடுத்து நம்ம கண் மூடி உட்கார்ந்திருந்தோம் அப்படின்னா, அந்த விஷயங்களையும், அந்த இறையாற்றலையும் நம்ம உணர்றக்கு ஒரு வாய்ப்பா அமையும். இந்த 3 ஸ்டெப்பா நம்ம வந்து தியான பயிற்சிய வந்து செய்ய போறோம். சரி வாங்க, தியான பயிற்சிக்கு நம்ம வந்து போகலாம். கால்கள் கீழ வந்து சமணங்கால் போட்டு உட்காந்துக்கலாம். அல்லது வந்து கால் மடக்கி சேர்ல உட்காந்து முடியாதவங்க சேர்ல உட்காந்து கூட நம்ம வந்து செஞ்சுக்கலாம். அ தரையில வெறும் தரையில கால்கள் படாம ஏதோ ஒரு விரிப்பு விரிச்சு நம்ம வந்து செஞ்சுக்கலாம். முதுகுத்தண்டு முடிஞ்ச அளவுக்கு நேரா வைக்கும்போது, அந்த சக்தி ஓட்டங்கள் மேல கீழ போறக்கு நல்ல ஒரு வாய்ப்பா இருக்கும். ஒரு 15 நிமிஷம்னா 10 நிமிஷம், 15 நிமிஷம் உட்காந்தோம்னா, அது தனிப்பட்ட எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் நமக்கு வந்து ஸ்பைனல் கார்டு மூலமா கிடைக்கும். அப்புறம் கையில என்ன பண்ணா, இந்த ஞான முத்திரை அப்படி சொல்லுவோம். அல்லது சின் முத்திரை அப்படிங்கிறது, அத தொடையில வந்து வச்சுக்கலாம். வச்சுட்டு நான் சொல்லக்கூடிய கமெண்ட்ஸ அப்படியே மனசுல உள்வாங்கி நீங்க செஞ்சுட்டே வாங்க. கண்கள் மூடிக்கலாம். தியானத்துக்கு போலாம். நம்ம மூச்சு காத்த கவனிப்போம். உச்சந்தலைய கவனிப்போம்.
நெற்றி, கண்கள், மூக்கு, காதுகள், கன்னங்கள், வாய், தாடை, கழுத்து, பின்தலை, கழுத்தின் பின்புறம், தோள்பட்டை, புஜங்கள், முழங்கை, முன்கை, மணிக்கட்டு, உள்ளங்கை, கைவிரல்கள், நெஞ்சுப் பகுதி, வயிற்றுப் பகுதி, முதுகுப்புறம் முழுவதும், முதுகுத்தண்டு முழுவதும், இடுப்புப் பகுதி, தொடைகள், கால்முட்டி, கெண்டைக்கால், கணுக்கால்,
கால் பாதம், கால் விரல்கள், உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை உடல் முழுவதையும் கவனிப்போம். உடலின் உள்ளுறுப்புகள் அனைத்தையும் உணர்வோம். உடலின் ஒவ்வொரு அணுவையும் உணர்வோம். இறையாற்றல் நம் உயிரிலே, உடலிலே, உணர்விலே நீக்கமற நிறைந்திருப்பதை உணர்வோம். இறையாற்றல் உயிரிலே, உடலிலே, உணர்விலே பெருகுவதை நான் உணர வேண்டும் என்று விண்ணப்பம் செய்வோம். இறையாற்றல் நம் உயிரிலே, உடலிலே, உணர்விலே பெருகுவதை நாம் உணர முடிகிறது. நம்மிடம் ஒன்றாய் உள்ள கரை ஆற்றலை நாம் உணர்கிறோம்.
அடுத்து இறையாற்றல். நம் உடனாய் இருப்பதை உணர்வோம். நம் உடலுக்கு வெளியே இந்த அறை முழுவதையும் உணர்வோம். இந்த கட்டிடம் முழுவதும் உள்ள பரப்பளவை உணர்வோம். நாம் இருக்கும் இந்த ஊரினை உணர்வோம். நாம் இருக்கும் இந்த மாவட்டத்தை உணர்வோம். நாம் இருக்கும் இந்த மாநிலத்தை உணர்வோம். நாம் இருக்கும் இந்த நாட்டினை முழுவதுமாக உணர்வோம். நாம் இருக்கும் இந்த கண்டத்தை உணர்வோம். பூமிப்பந்து முழுவதையும் உணர்வோம். நிலவு வரை உள்ள பரப்பினை உணர்வோம். சூரியன் வரை உள்ள பரப்பினை உணர்வோம். சூரிய குடும்பத்தை உணர்வோம். பால்வெளியை உணர்வோம். இந்த பிரபஞ்சத்தை உணர்வோம். நம் மனதால் எவ்வளவு தூரம் பயணம் செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு மனதை விரித்து நாம் முழுவதையும் உணர்வோம். நம்மிடமிருந்து வேறாய் நம்மிடமிருந்து உடனாய் இருக்கக்கூடிய இந்த பகுதியிலிருந்து நீக்கமற கலந்துள்ள இறை ஆற்றலை உணர்வோம். உடனாய் இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சத்திலிருந்து
நம் மனம் அதிகபட்ச எல்லை செல்லும் இடத்திலிருந்து இறை ஆற்றல் நம்மீது பொழிகிறது. நாம் இறை ஆற்றலை பெறுகிறோம். உடலில் உள்ள நோய்கள் மறைகிறது. மனதில் உள்ள துன்பங்கள், கஷ்டங்கள், மனக்கசப்புகள், வேதனைகள் அனைத்தும் மறைகிறது. இறை ஆற்றல் நம் உடனாயும் நம்மோடும் இணைந்து ஆனந்தத்தை தருகிறது, நிம்மதியை தருகிறது. 3வதாக நமக்கு அப்பால் உள்ள இறை ஆற்றலை உணர்வோம். நமக்கு அப்பால் உள்ள இறை ஆற்றலை நம் மனதால் உணர முடியாததால் அதற்காக இறைவனிடம் விண்ணப்பம் வைப்போம். மனதிற்கும் அப்பாற்பட்ட இறை ஆற்றல் எப்பொழுதும் எனக்கு துணையாகவும், ஆதரவாகவும், குணப்படுத்துவதாகவும் இருக்க வேண்டும் என்று விண்ணப்பம் செய்வோம். இந்த பிரபஞ்சத்தை உணர்வோம். சூரிய மண்டலம், பூமி, நாம் இருக்கும் இந்த அறை, நம் உடல் முழுவதையும் கவனிப்போம். நம்ம மூச்சுக்காத்து கவனிப்போம். தியானத்தை நிறைவு செய்ய போகிறோம். முத்திரை மெதுவாக தளர்த்திக்கலாம். கைகளை உரசி கண்ணு மேலே வச்சு தியானத்தை நிறைவு செஞ்சுக்கலாம். வாழ்க வளமுடன். இந்த 3 ஸ்டெப்லேயும் நம்ம எந்த அளவுக்கு ப்ரேயர் பண்ணுறோமோ, பிரார்த்தனை செய்கிறோமோ, அந்த அளவுக்கு அந்த இறையாற்றல் நமக்குள்ள பெறுகிறத, நம்மோட உடல் வலிகள் நீங்கிறத, மனசு நிதானமாகுறத, நிம்மதியாகிறத நம்ம வந்து பார்க்க முடியும். நான் முன்னாடியே சொன்ன மாரி, ஒரு சிலருக்கு முதல் தடவையே உங்களுக்கு வந்து அது நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு பயிற்சியா இருந்திருக்கும். சில பேத்துக்கு அத கேட்ச் பண்ணி வரக்கு அட்வான்ஸ் தியானமா இருக்கிறனால, கேட்ச் பண்ணி வரக்கு கொஞ்சம் டைம் எடுக்கலாம். 2வது முறை, 3வது முறை செய்யும்போது கண்டிப்பா பெருமளவுக்கு உங்களுக்கு ஒரு ஆனந்தத்தையும், சந்தோஷத்தையும், நிம்மதியும், ஆரோக்கியத்தையும் இந்த தியானம் கண்டிப்பாக கொடுக்கும். அதனால் தொடர்ந்து செஞ்சு பாருங்க. மீண்டும் இன்னொரு பதிவில் நாம் இணைவோம். வாழ்க வளமுடன்.